ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் மஸ்கோத் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மஸ்கோத் அல்வா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பக்கத்தில் முதுலூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் அதை தயாரிக்கிறாங்க மெயினாக. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் எதுவும் விட வேண்டிய தேவையில்லை. வெறும் தண்ணி, மைதா மாவு இது நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டு, இது மாதிரி லூஸாக இருந்தால் போதும். எடுத்துக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றி வைக்கணும். இது மூழ்கிற அளவுக்கு. இது 1.5 கப்பு ஊற்றினா சரியாக வரும்னு நினைக்கிறேன். வேணுனாலும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி வச்சிடலாம். அப்போது உள்ளே நல்லா மூழ்கிடும்ல, அதுக்காக தான். அதை நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த தண்ணி அப்படி மூடி வச்சிடலாம். இது அப்படியே 1 மணி நேரம் இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக அதில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை பிசைஞ்சி பால் எடுத்துக்கணும். இப்போ எதுக்காக நம்ம பிசைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா, மைதா பால் எடுத்துக்கிறதுக்காக தான். இந்த மைதா பாலில் தான் மஸ்கோத் அல்வா செய்கிறாங்க. கோதுமையிலையும் செய்யலாம், ஆனால் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரணும் அப்படின்னா இது மைதாவில் தான் செய்யணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டா கொஞ்சம் பிசைய அதனோட சக்கை மாதிரி ஒன்று வரும். அதெல்லாம் எடுத்துடலாம். நம்மளுக்கு தேவை பால் மட்டும்தான். அதனால் அதெல்லாம் எடுத்து பிசையும் போதே எடுத்து போட்டுடலாம். மீதி இருக்கிறத அப்படி வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிடலாம். இதுலேயும் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். நம்மளுக்கு தேவையில்லை. திக்கான பால் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இதை நல்லா வடிகட்டிட்டு இப்படி நல்லா பிசையணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம அதை தூக்கியே போட்டுடலாம். அது பார்த்திங்களா, அப்படியே எடுத்து போட்டுடலாம். இது தேவையில்லை நம்மளுக்கு. இந்த பால் தான் தேவை. இப்போ இந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாலை மறுபடியும் நல்லா வடிகட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த திப்பியும் இல்லாமல் நல்ல பால் தான் தேவை. அதனால் மறுபடியும் வடிகட்டிக்கலாம். இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாலை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பாத்திரம் உள்ள ஒரு பிளாஸ்டிக் ஜார் அந்த மாதிரி ஊற்றி வச்சோம்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் அவசரத்துக்கு அதை எடுக்க முடியல, அதனால் சும்மா ஒரு பாத்திரத்துலேயே ஊற்றி வைக்கிறேன். என்னென்னா, மேலே தண்ணி தெளிஞ்சு நிற்கும். இதை நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல வச்சிட போகிறோம். இப்படி மூடி வச்சுருக்கும்போது அதனோட பால் தெளிஞ்சிருக்கும். இது 5 மணி நேரமும் வைக்கலாம். நான் 8 மணி நேரம், ஏன்னா கொஞ்சம் புளிச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக 8 மணி நேரம் வச்சேன். அதாவது நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் ரெடி பண்ணேன். இப்போ நம்மளுக்கு தேவை அடியில் இருக்க பால் தான். இந்த தெளிஞ்ச தண்ணி தேவையில்லை. நான் பிளாஸ்டிக் ஜாரோ இல்லை பாட்டிலோ இருக்கணும்னு நினச்சது இதை காமிக்கிறதுக்காக. ஆனால் இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே ஊற்றிடலாம். அடியில் தங்கியிருக்க அந்த கெட்டியான பால் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு. வடித்ததுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இந்த பாலை மட்டும் அளந்து வச்சுக்கலாம். இது 1 கப் இருந்தது. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில், நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ, இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. இரும்பு இல்லையா பரவாயில்ல, ஏதோ அடிகனமான ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அந்த கப் மைதா பாலை ஊற்றிடலாம். அடுத்து தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பாலுக்கு பெரிய தேங்காவாக இருந்தால் 1 போதும், இல்லைன்னா 1.5 தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவிட்டு நல்லா பால் எடுக்கணும். அதுக்கு துருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு அந்த பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா மைதா மாவு, தேங்காய், அப்புறம் சர்க்கரை, அவ்வளோதான். அப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். 3 பொருளில் ரொம்ப டேஸ்டான ஹல்வா சாப்பிட்லாம்.
இது சாதாரண ஹல்வா மாதிரி தொண்டையில் வழுக்கிட்டு போகாது, அப்படி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கடித்து சாப்பிட்ற ஒவ்வொரு வாயும் அப்படியே எச்சில் ஊறும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலும் எடுத்தாச்சு, அதையும் மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். சின்ன திப்பி கூட இருக்கக்கூடாது. இந்த தேங்காய் பால் அளவு எவ்வளோ இருக்கணும்னா 4 கப் இருக்கணும். 1 கப் மைதா பாலுக்கு 4 கப் தேங்காய் பால் இருக்கணும். அது 2 தடவை தேங்காய் பால் எடுத்தால் போதும். திக்கான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1.5 கப் தேவை. இந்த அளவுக்கு 1.5 கப் தேவை. இதில் நம்ம 1.5 கப் போட போகிறதில்ல, 1.25 கப் போட்டுட்டு மீதி ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கலாம். 1.5 கப் தேவை. ஆனால் இப்போத்துக்கு 1.25 கப் போட்டுட்டு அதை நல்லா அதில் கலந்துட்டு நல்லா கலந்து விடணும். இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல, நல்லா கலந்து விட்டுறணும். கலந்ததுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இனிமேல் தான் ப்ராசஸ்ஸே. அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் மைதா பால் திக்காக இருக்குல்ல, அது அப்படியே என்ன ஆகும், அப்படி கட்டி கட்டியாக சேர்ந்து போயிடும். அதனால் நம்மளுக்கு வேலை தான் இது, ரொம்பவே வேலை தான், ரொம்ப நேரம் ஆகும். கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் இதுக்கு. ஆனால் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இது கைவிடாமல் கிளறணும். இப்போ நடுவில் வந்து நம்ம வந்து 1/4 கப் எடுத்து வச்சோம்ல சுகர், அதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு அடிகனமான ஒரு கடாயில் அந்த சர்க்கரையை போட்டு கைவிடாமல் கிளறலாம். தண்ணி கிண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், சும்மா அப்படியே சூடு பண்ணிக்கிட்டே இருந்தோம், கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே உருகி வரும் சூட்டில். அப்படியே இந்த மாதிரி நல்லா உருகி கலந்து தேன் மாதிரி வரும்போது அதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிட வேண்டியதுதான். இதுதான் வந்து கேரமல் சிரப். இது வந்து அழகாக அதில் ஊற்றிட்டா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வேறு எந்த கலர்லாம் சேர்க்க போகிறதில்ல, இது நேச்சுரல் கலர் தான். இந்த கேரமலைஸ் பண்ண அந்த சுகரில் உள்ள கலர் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒயிட்டாக இருந்தது, அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அப்படி வருது. இவ்வளோ தான் கலர் இதுக்கு. இந்த மஸ்கோத் அல்வாவுக்கு இவ்வளோ கலர் தான். கலர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். ஆனால் இது தான் ஒரிஜினலாக செய்யும்போது இது தான். நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு நிறையா பிடிக்கும், அதனால் நான் நிறைய சேர்த்துட்டேன். இதையும் போட்டு இதுக்கு வந்து எண்ணெய் விட்டெல்லாம் நெய் விட்டெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த தேங்காய் பாலும் இந்த மைதா பாலும் சேர்ந்து எல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கும்ல தேங்காய் பால். இது வந்து அப்படியே சுருள கிண்ட அந்த தேங்காயில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதுலேயே வந்து அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் தனியாக ஒன்றும் நெய்யில் வறுத்து போடணுன்ற அவசியம்லாம் இல்லை. இன்னும் ஒன்று சொல்கிறேன், இந்த மஸ்கோத் அல்வா செய்கிறதுக்கு நம்ம திக்கான இல்லை திக்கானன்னு சொல்லிட்டேன், முத்தின தேங்காய் எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்ல முத்தலாக, ரொம்ப இளம் தேங்காய் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்க தேங்காய் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டோன்னா அதில் பால் எடுக்கும்போது அது அந்த ஈஸியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நேரம் கிண்டியிருக்கோம். இப்போ பார்க்குறதுக்கு வீடியோவில் இவ்வளோ தான் மாதிரி தெரியுது, எல்லாத்தையும் எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டதுனால. ஆனால் இது கிண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கைவிடாமலும் கிளறணும். அப்படியே வந்து கிளறிக்கிட்டே இருக்க தான், இல்லைன்னா ஒட்டும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். அப்படியே சுருண்டு கிரண்டு இந்த ஷைனிங்காக அந்த எண்ணெய் கூட தெரியுது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரும். இன்னும் முத்தின தேங்காவாக வரும். நல்ல முத்தின தேங்காவாக இருந்தது அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நல்லாவே கொஞ்சம் அப்படி நிற்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்குவத்தில் எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு அப்படி நல்லா தட்டி அப்படி வைக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அல்வா ரெடி ஆயிடுச்சு. மஸ்கோத் அல்வா ரொம்ப டேஸ்ட்டான அல்வா. தேங்காய் பாலில் செய்யுதுங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான வேலை தான், என்ன கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் டைம் இருக்கணும். நம்மளுக்கு பொறுமையாக செய்கிறதுக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இது பண்ணி வச்சாச்சு. இதை கொஞ்ச நேரம் இல்லை, எவ்வளோ நேரம் வைக்கலாம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இது செட் ஆகட்டும்.
ஒரு தேங்காய் எண்ணெய் தடவின தட்டுலேயோ எதில் கேக் டின்லேயோ அப்படி அதை போட்டு வச்சுட்டு அப்படி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா எடுத்தால் அது நல்லா செட் ஆகிருக்கும். அப்படி அல்வா வந்து நல்லாயிருக்கும். இதுவே நம்ம இரும்பு கடாயில் செஞ்சுருந்தோன்னா மேலே ஒரு க்ரஸ்ட் அப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இது கொஞ்சம் இந்த மாதிரி கடாயில் செஞ்சதுனால அப்படிலாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. ஆனால் மேலே லேசாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இரும்பு கடாயில் இருக்கும்போது அது சுவையே தனி. இப்போ பாருங்கள், அப்படி திருப்பி போடும்போது அப்படியே அழகாக வந்துடும். ஹல்வா, மஸ்கத் அல்வா, ஹல்லாக் அல்வா அப்படி அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நான் எவ்வளோ பெரிய பைல்வான் மாதிரி இவ்வளோ பெரிய கத்தி எடுத்து வச்சுருக்கேன். அழகாக கட் பண்ணேன், ஈஸியாக வந்துடும் சொல்லிவிட்டு சின்ன அந்த வேறு கத்தின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோம். இது அப்படி டக்குன்னு கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஹல்வா எப்படி இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி டேஸ்ட்லேயும் ஷேப்லேயும் அப்படி நல்லா இருந்துச்சு. இப்போ எடுத்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. சாப்பிடும்போது அப்படியே தேங்காய் பால் மணம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப 3 இன்க்ரீடியன்ஸ் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், நேரம் எடுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.